ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் தப்பு பண்ணாத, ஃப்ரெண்ட்ஸை விளையாட்டாக எடுத்துக்கிடாத. உங்களுக்குள்ள பெரிய ஆணி வேர் போல இறங்கி பெரிய பெரிய கிரியைகள் உங்களுக்குள்ள நடத்த முடியும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருந்துக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாகிடும். நானும் காலேஜ் படிக்கும்போது கர்த்தர் என்கிட்ட கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் என் கூட இருந்தாங்க. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், மதியான வேலை ஆச்சுன்னா நாங்கள் 4 பேர் சேர்ந்து லோயலா காலேஜில் அந்த லைப்ரரிக்கு பின்னால் ஒரு படிக்கட்டு இருக்கும், அதில் உட்காந்துருக்கோம். அங்கே தான் சாப்பிடுவோம், அதுக்குமா ஜோம் பண்ணுவோம், பாட்டெலாம் பாடுவோம். இங்கே தூரத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க, கிளாஸ்மேட்ஸ்லாம் போவாங்க. தூரத்தில் கை அசைப்பாங்க, ஏ அல்லேலூயா, ஏ அல்லேலூயா. அப்போ வெக்கமாக இருக்கும், என்னடா இப்படி கத்துறானுங்களே, அசிங்கப்படுத்துறாங்க நம்ம எல்லாருக்கும் முன்னாடி. உள்ள கிளாஸ்க்குள்ள நுழையும் போது ஃபாதருக்கு வந்திருக்கானுங்கடா, 4 ஃபாதருங்க. அவனுங்களே அப்போ திருப்பி தான் சொல்லிட்டானுங்க, நாங்கள் ஃபாதர் தான், ஃபாதருக்கு வந்திருக்காங்க, 4 பேர் ஃபாதருக்கு வந்திருக்காங்க. இப்படி தான் கிண்டல். அப்போ எல்லாரும் ஒரு 95 பசங்க முன்னாடி அவமானமாக இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, காலேஜில் படித்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். எனக்கு பேரும் மறந்துருச்சு, ஆளும் மறந்துருச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என் கூட நீ படித்த, நான் அந்த ரோவில் உட்காந்துருந்தேன் எல்லாம் சொல்கிறேன். சரி என்னப்பா விஷயம்னு கேட்டேன். இல்லை கேப்ரியல், ஒரு 10,000 ரூபாய் ஜிபே பண்ணுறியா, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் 10,000 ரூபா அனுப்பி விட, நான் திருப்பி கொடுத்துட்றேன். யாருன்னு கேட்டா, அந்த கர்த்தனா பாருங்க, அல்லேலூயா, அவன் தான். இன்னைக்கு உன்னை எப்படி கிண்டல் பண்ணுறான்றதை வச்சு நண்பனை தெரிஞ்சிருக்காத. அவன் கிண்டல் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், நீ நல்ல நண்பனோடு இரு. ஒரு நாள் இந்த கிண்டல் பண்ணுறவன் ஒரு நாள் முன்னாடி வந்து கெஞ்சுவான். இன்றைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கணும், உங்ககிட்ட விளையாடணும், அவங்க கம்பெனியில் உன்னை சேர்த்துக்கணும்னு பியர் ப்ரெஷரில் வந்து கெட்ட நண்பர்களை தெரிந்தெடுத்த நாளைக்கு நீ ஓடி அந்த வேண்டியதுதான். மறந்துடாத. எதுக்கு காலேஜுக்கு போனேன், எதுக்கு ஸ்கூலுக்கு போனேன், படிக்க போனேன், அதுக்கு உதவி செய்கிற நண்பர்களை மட்டும் தெரிந்தெடுத்துக்கோ. நல்ல ஊர் சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு நல்லா நல்லா பேசுவான், சிரிப்பான், அவனை பிடிக்காத, நீ மாட்டிக்கிடுவ. டீச்சரை கிண்டல் பண்ணி என்ன பண்ண போற? அவங்க மாச சம்பளம் வாங்கிட்டு போயிட போறாங்க, உன் கஷ்டம் போகுது, உன் நேரம் போகுது. அவங்க நீ என்ன கிண்டல் பண்ணாலும் மாச சம்பளம் கரெக்டாக அவங்க விழுந்துரும், அவங்க போயிடுவாங்க. நீ என்ன பண்ண போற? அந்த ஃப்ரெண்டோட உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, டீச்சர்ஸை கேலி பண்ணிக்கிட்டு, டீச்சரை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அப்படியே அவங்கள இது பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டா? ஒன்றும் பண்ணல, அவங்க பாட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க, நீ தான் ஒன்றும் இல்லாமல் போன. ஸோ நல்ல நண்பர்களை தெரிந்தெடுத்துக்கோ. எனக்கு படிக்க உதவி செய்யறானா, நல்ல சுபாவங்களை சொல்லி கொடுக்குறாங்களா, கௌரவமா வாழ்றானா, நம்மளையும் கௌரவமான ஒரு இடத்துல வைக்கிறானா, அந்த மாதிரி ஆட்களை தெரிந்து கொண்டால் இரும்பானது இரும்பை கூராக்குவது போல ஒரு நல்ல நண்பன் ஒருவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸை மாத்திரம் தப்பா மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து நான் சொல்றேன். யூ வில் ரிக்ரெட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்படி தப்பான நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதுக்காக வருத்தப்படுவீர்கள்.